நமஸ்காரம். அக்ரகாரத்து சமையலில் இன்றைக்கி சட்டுன்னு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம் சேர்த்துட்டுருக்கேன். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகா, சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இது கூடயும் உப்பையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போது ஒரு இலுப்பச்சட்டியில் நல்லெண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவு விட்டுண்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுன்ட்டு பொரிஞ்சு வந்ததும் அதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம சட்னியை சூடு பண்ணணுங்கிறதுல இதுவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சட்னியில் விட்டுருங்க, பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இது நம்ம உடனே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அக்ரகாரத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.